ஹலோ வீடியோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் 4. ஸ்டார்டிங்லேயே நம்ம ரட்டி இருக்கிற வீட்டை வந்து காட்டுறாங்க. ரட்டி வந்து அவங்க அப்பாக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். ஃப்ரெஞ்சிலேருந்து இங்கே வந்து சியாம் பீப்புளுக்கு டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. மதர் ரங்கு வந்து எனக்கு எப்படி டீச் பண்ணாங்களோ அது போலவே நான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் சியாமில் இருக்க சில பீப்புளுக்கு வந்து நான் ஃப்ரெஞ்சிலேருந்து வந்து இங்கே டீச் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. பெல் எப்படி இருக்கா? இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதும் நான் அவள் கூட திருப்பியும் வந்து சேர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் அவளை ரொம்ப கேட்டதாகவும் சொல்லுங்க அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு கீழே பை ரட்டி அப்படின்னு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் அவனோட லாக்கெட் எடுத்து அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ரட்டி கிளம்பி வெளியே வரான். அப்போ நம்ம தீ நின்றுக்கிட்டு என் கூட வந்து காரில் வையன், நான் உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ரட்டிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அதனால் குய்யையும் ஜாமியும் கூப்பிட்றான். அவங்க 2 பேரும் வராங்க. குய்யும் ஜாமும் மாற்றி மாற்றி தீக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்திருக்காரு, நீங்கள் ஏன் இங்கே வந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரட்டி வந்து தீக்கிட்ட நான் போக வேண்டிய இடம் கிட்ட தான் இருக்குது, நான் நடந்து போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தீ வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு என் கூட வரதுல இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, அதனால் காரில் வந்து ஏறுங்க அப்படின்னு கூப்பிட்றான். இருந்தாலும் நம்ம ரட்டி வந்து ஏறவே இல்லை. நான் உங்ககிட்ட அன்வான்டடாக எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவன் காரில் ஏறுறான். 2 பேரும் காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம தீ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ணாடி வழியாக நம்ம ரட்டியை சைட் அடிச்சுக்கிட்டே வரான். இதை நம்ம ரட்டியும் வந்து நோட் பண்ணிடுறான். உடனே வெளியே பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கத்துறான். தீயும் டக்குன்னு காரை நிப்பாட்டி ஆப்போசிட்டில் பார்க்குறான். அங்கே எதுவுமே இல்லை. உடனே பின்னாடி திரும்பி நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ரட்டி இதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். தீ திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறான். அப்போ திருப்பியும் கண்ணாடி வழியாக பார்க்குறான். ரட்டி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்துட்டு தீ வந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ரட்டி வந்து பேச்சை மாற்றிட்டு, இல்லை நீ முதல்ல கிளம்பு, சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிடுறான். எங்கே இவன் சிரிச்சதை பற்றி கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி வேக வேகமாக போகிறான். இவன் பின்னாடியே வந்து நம்ம தீயும் ஃபாலோ பண்ணிட்டு, நீ என்னை பார்த்து சிரிச்சதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி வந்து இதை எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து தனியாக போக விரும்புகிறேன், என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். திருப்பியும் நம்ம தீ வந்து கூப்பிட்றான். இதுக்கு ரட்டி வந்து நம்ம இப்போ ஸ்கூலில் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே உங்களோட ப்ரொஃபஸர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீ வந்து அதுக்காக நான் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாலும் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் வராங்க. தீ வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நின்றுட்டு, இப்போ ஓகேவா மிஸ்டர் ரட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ரட்டி வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மட்டும் எனக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, இதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் உங்களை இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரட்டி கிளம்பிடுறான். அப்போ நம்ம அங்கிள் வந்து தீ கிட்ட பேசுகிறாங்க. அந்த சர்வன்ட் பாய்க்கு என்ன தான் வேணும், நீங்கள் 2 பேரும் ஒரே காரில் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தீயும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஆமாம்ல, அவனை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உன்னோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்போ தானே 2 நாட்டுக்கு இடையில வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மேற்கு வந்து வழக்கம் போல் பெருக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரட்டி உள்ளே வரான். அவனை பார்த்து போ பண்ணிட்டு நிமிர்றான். அங்கே வந்து நம்மளோட குன்றைக்கு நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்துட்டான். ஐயோ இவனா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கேருந்த மேயை தெரியாமல் இடிச்சிடுறான். மே வந்து நீ எங்கே போகிற, வேலைக்காக கேட்கணும்னு சொன்னீல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மேற்கு வந்து எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படி மேற்கு ஓடுறத வந்து நம்ம குண்டா பார்த்துருவான். மேக்கிட்ட போய் அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். அவன் ஆனால் விடுற மாதிரி இல்லை. உனக்கு தெரியும், அவனோட பேர் கூட மெக்கு தானே, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்கவும் அவன் அந்த சைடு போனான் அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டுறான். குண்டைக்கு வந்து உள்ளே தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி அவன் போயிட்டான் போல் அப்படின்னு நினச்சி நம்ம மெக்கு வந்து எந்திக்கிறான். எந்திரிச்சு திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து நம்ம குண்டைக்கு வந்து நிற்கிறான். குண்டைக்கு வந்து என்ன பார்த்துட்டு நீ ஏன் இப்படி ஓடி ஒளியிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம மேக்கும் திரு திருன்னு முழிச்சிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். மேக்கு வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். குண்டைக்கு வந்து அவனை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுக்கிறான். அவனை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அன்னைக்கு அடித்தவனோட ஸ்மெல்லும் இவனோட ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். நீ தானே அந்த முயல் ஃபைட்டர், எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் என்னை அடித்த, உனக்கும் எனக்கும் இடையில திருப்பி ரீமேட்ச் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேற்கு வந்து எவ்வளவோ நான் இல்லை இல்லைன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் கொண்டைக்கு வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த சைடு வந்துடுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
மெக் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறான். குண்டக் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை, அதனால தான் இவனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஏன்னா குண்டக் ஃபைட் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண போகலாம் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ரட்டி வந்து அங்கே நிற்கிறான். ரட்டியை பார்த்ததும் நம்ம குண்டைக்கு வந்து போ பண்ணுறான். ரட்டி வந்து அவங்க 2 பேத்துக்குமே போ பண்ணுறான். ஆனால் இவர் வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. குண்டக்கு வந்து கிளாஸ்க்குள்ளே போனதும் வழக்கம் போல் இவங்கிட்ட வம்பு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அங்கிள் கிட்ட வராங்க. அப்போ நம்ம தீ வந்து அங்கே நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. தீ வந்து ரட்டி கிட்ட வரான். உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட், இன்னைக்கு நல்லபடியாக வந்து கிளாஸ் எடு அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக அவங்களோட டவுட்டை வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம குண்டக்கும் கை தூக்கி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த வேர்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்லி கொடுத்தும் வந்து குண்டக் கரெக்டாக சொல்லலை. அதனால் கிளாஸில் இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. இதனால் குண்டக்கோட அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டு நம்ம ரட்டி கிட்ட வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரட்டியும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவர் திருப்பி திருப்பி தப்பு தப்பாக சொல்லவே ரட்டி வந்து இல்லை, இதை இப்படி சொல்லுங்கள், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து இல்லை, இதை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. குண்டக்கோட அப்பாவும் வந்து தப்பாக சொல்கிறாங்க. உடனே திருப்பியும் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரட்டி வந்து கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கான். அவரும் பாவம் போல் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி டென்ஷனோடவே வந்து ரட்டிக்கு கிளாஸ் முடியுது. ரட்டி வந்து ஒரு பிரிட்ஜுக்கிட்ட சோகமாக நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம தீ கிட்ட போகலான்னு போகிறான். அதுக்கு முன்னாடியே அந்த பிரின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ரட்டி கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க. இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை நீ ரொம்பவே அழகாக வந்து ஹேண்டில் பண்ண, அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ யங்காக வேற இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அதுக்கு ரட்டி வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ அதிகமான திறமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து பிரின்ஸ் கிட்ட பேசும்போது ராயல் ஹைர்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால் அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை வந்து பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு இவனும் ஒரு வாட்டி வந்து பேர் சொல்லி பார்க்குறான். டியர் மை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த பிரின்ஸ் வந்து சிரிக்கிறாரு. நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி ரட்டி கேட்குறான். அதுக்கு அவர் வந்து இல்லை, என்னை யாருமே முன்ன பின்ன இப்படி கூப்பிட்டதே இல்லை, நீ இப்படி கூப்பிட்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கிளாஸை பற்றினே கொஞ்சம் டவுட் இருக்குது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போகலாமா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ரட்டியும் சரி அப்படின்ட்டு சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக பேசுகிறத நம்ம தீ வந்து தள்ளி நின்று பார்க்குறான். இவங்க 2 பேரும் என்னதான் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸில் வந்து இவர் தான் மாமா குட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம தீ வந்து எதுவும் தெரியாத மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். வீட்டுக்கிட்ட வந்த பிறகு ரட்டி வந்து இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். மினிஸ்டர் வந்து எனக்கு இங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு. உள்ளே வந்து இன்னும் எதுவுமே நான் சரியாக அரேஞ்ச் பண்ணல, எல்லாமே மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பிரின்ஸ் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரட்டி வந்து இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் உள்ளே வந்த பிறகு இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தீயும் உள்ளே வந்திருப்பான். இதை வந்து குய் பார்த்துட்டு நீங்கள் வந்து டே அண்ட் நைட்டு எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால் பிரின்ஸ் வந்து திரும்பி பார்க்குறாரு. நம்ம தீ வந்து பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, ரட்டியை பார்த்துக்க வேண்டியது என்னோடய டியூட்டி, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், மித்தபடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுன்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிரின்ஸ் வந்து உங்ககிட்டயே நிறைய வேலையாள் இருக்காங்களே, அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, ஆள் போட வேண்டியதானேன்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு தீ வந்து பரவாயில்ல, எனக்கு இது ஒன்றும் பேர்டனாக இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பிரின்ஸ் வந்து ரட்டியை பார்த்து வர வழியில் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த லெசன் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ரட்டி வந்து தீயை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேங்க்யூ டியர் மை அப்படின்னு சொல்கிறான். பிரின்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு நம்ம தீ வந்து ரட்டிக்கிட்ட நீயும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க போல இருக்குது, அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ரட்டி வந்து கண்டுக்காமல் வீட்டுக்குள்ளே போகிறான். இதை பார்த்த தீ வந்து கொஞ்சம் நில்லு, நான் குய்யை வந்து இஞ்சி டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அதை குடித்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த குய் வந்து உங்களுக்கு நீங்களே ஏன் இப்படி தனியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம தீ வந்து நான் ஒன்றும் தனியாக பேசலை அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டு நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். குய் வந்து கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து சரின்னு சொன்னதுனால நம்ம குய் வந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் ரட்டி வந்து இவன் குயின்னு திருப்பி கூப்பிட்றான். திருப்பி என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம குய் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். திருப்பி தண்ணி எடுக்கலான்னு குய் போகிறான். திருப்பியும் ரட்டி வந்து குய்யை கூப்பிட்றான். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். திருப்பியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். குய் வந்து இதை திங்க் பண்ணிவிட்டு
நீங்கள் என்னை 2 வாட்டி கூப்பிட்டீங்க. ஆனால் என்னன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் விஷயத்தையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ரட்டி வந்து கொஞ்சம் தயக்கத்தோட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். குயியும் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி டீ வேணும் அப்படின்னு சொன்னதும், ஓ இஞ்சி டீயா அப்படின்னு சொல்லி நம்ம குய் கேட்குறான். அதுக்கு நம்ம ரட்டியில இஞ்சி டீ போட்டு குடிச்சா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும், நம்ம குய் வந்து ஓ ஆமா அது யாருன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். மெக்கு வந்து வழக்கம் போல் காசு எண்ணிட்டு வரான். அப்போ வந்து அங்கே குண்டக்கு உக்காந்துருக்கான். குண்டக்கு வந்து ரீமேட்ச் வேணும்னு கேட்டிருப்பான்ல, அதுக்காக தான் இப்போ வந்திருக்கான். குண்டக்கு வந்து ஃபைட்டுக்கு ரெடியான்னு சொல்லி கேட்க இவன் வேணான்னு சொல்ல இப்படி மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. நம்ம குண்டக்கும் பார்த்துட்டு நீ என் கூட வின் பண்ணினா நான் உனக்கு 50 பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னதும் மேட்ச்சுக்கு வந்து சரின்னு ஒத்துக்கிறான். குண்டக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். மெக்கு வந்து அவன் அடியை வாங்கவும் மாட்டேங்கிறான், இவன் திருப்பியும் அடிக்க மாட்டேங்கிறான். மேட்ச்சில் இந்த மாதிரி ஒழுங்காக இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம குண்டக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஒழுங்காக என் கூட ஃபைட் பண்ணலன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி உன் வேலையை தூக்கிடுவேன், என் கூட ஒழுங்காக ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதனால நம்ம மெக்கும் வேறு வழி இல்லாமல் குண்டக்குக்கு வந்து ஒரே பஞ்சு தான் கொடுக்குறான். அந்த ஒரு பஞ்சில் குண்டக்கு வந்து தலை சுற்றி கீழே விழுந்துடுறான். மெக்கு வந்து கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கு வலி தாங்க முடியல போல இருக்குது. சரி நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறான். மெக்கு வந்து அவனோட ரிச்சாலேயே வந்து குண்டக்க வந்து அவனோட வீட்டில் இறக்கி விடுறான். இறக்கி விட்டுட்டு என்னோட காசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு குண்டக்கு வந்து என் கூட ஃபைட்டில் வின் பண்ணி 50 பார்த்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ரிச்சாக வேறு நீ காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். குண்டக்கு வந்து வீட்டுக்குள்ளே பார்க்குறான். அப்போ மெக்கு வந்து நிறுத்தி திருப்பி அவனுக்கு ஒரு மெடிசன் வந்து கையில் கொடுக்குறான். இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம குண்டக்கு என்ன கேட்குறான்னா, நீ ஏன் இந்த வேலை பார்க்குற, நீ ஏன் வந்து ஃபைட்டராக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக் வந்து நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் காசு கொடுத்தா எந்த வேலை வேணாலும் நான் செய்வேன், எனக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பாக்ஸிங்க்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து எனக்கு பாக்ஸிங் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எனக்கு வந்து படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் வந்து படிக்கலாம், நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பாக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்டுட்டு மெக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். குண்டக்கு வந்து சரி தூங்கலாம் அப்படின்னு அவனோட பெட்டுக்கு வரான். அப்போ தான் வந்து மெக்கு பேசினதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஏன் பாக்ஸிங் பண்ணணும் அப்படின்லாம் அவனுக்கு யோசனை வருது. அடுத்த நாள் காலையில் தீயும் மேவும் வராங்க. கையில் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததும் குய்யும் ஜாமும் வந்து உள்ளே போகாத மாதிரி தடுத்து நிறுத்துகிறாங்க. ரட்டி வந்து ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால யாரையுமே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜாம் சொல்கிறா. இதை மே வந்து பார்த்துட்டு அதுக்குன்னு நாங்கள் கூட உள்ளே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜாம் வந்து யாருமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு இருக்கிற விஷயத்த சொல்கிறான். இப்படி அவங்க 2 பேரும் 2 டிஃபன் பாக்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தீ அவங்க 2 பேத்துக்கும் தெரியாமல் உள்ளே வந்துடுறான். 2 பேருமே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ரட்டி வந்து அவனோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பான். அப்போ தான் நம்ம தீ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் கொடு அப்படின்னு சொல்லி பெட்டியை கேட்பான். ஆனால் இவன் வந்து வேணாம் விடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு புக்கு வந்து கீழே விழுந்துடும். நம்ம ரட்டியும் வந்து பெட்டியை வாங்கிட்டு அந்த சைடு போய் உட்காந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பான். தீ வந்து கீழே விழுந்த புக்கை எடுத்து பார்க்குறான். அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கிற புக்கு போல். அந்த ஸ்டோரியில் இருக்கிற 2 பேரையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீ வந்து அந்த புக்கில் இருக்க மெயில் தான் பெஸ்ட்டானவங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ரட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற ஃபீமேல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். திருப்பியும் தீ வந்து இந்த புக்கில் இருக்கிற மெயில் தான் வந்து லவ்வபுளான பர்சன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ரட்டிக்கு கோவம் வந்துடுது. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா, நான் என்னோடய க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் நம்ம தீயும் சரி இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட் எடுப்பான். இதை பார்த்தா ரட்டி வந்து பக்கெட் எடுத்துகிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் உன்னோட பெட்ரூமை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம தீ சொல்கிறான். ஆனால் ரட்டி வந்து இது என்னோடய பெட்ரூம், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தீ வந்து கேட்குற மாதிரி இல்லை, அவன் பெட்ரூமுக்கு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி நம்ம ரட்டி வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு கையில் ஒரு ஃப்ளவர் வாஷை தூக்கிட்டு வருவான். அப்போ தீ வந்து கொடு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். மாற்றி மாற்றி இழுத்து சண்டை போடும்போது அவனோட கண்ணில் கொஞ்சம் பட்டுருது. சரி நம்ம தீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரட்டியோட கண்ணில் வந்து ஊதி விடுவான். அதுக்கப்புறம் ரட்டிக்கு வந்து சரியாயிடுது. அவன் எதுவுமே சொல்லாமல் போயிடுறானா. உடனே நம்ம தீ வந்து ரட்டியை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டிங்களா ஃப்ரெஞ்சில் உள்ளவங்கன்னு சொல்லி கேட்குறான். நம்ம ரட்டி வந்து சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரட்டி வந்து குயியையும் ஜாமியும் தேடி வரான். அப்புறம் தான் சத்தம் கேட்குறத பார்த்து திரும்பி பார்க்குறான். 3 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. ரட்டி வந்து இவங்கக்கிட்ட இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போதே தீ வந்து நம்ம ரட்டி பக்கத்தில் வந்து நிற்கிறான். இதை வந்து ஜாம் பார்த்துட்டு நம்ம மேயை போட்டு அடிக்கிறா. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஏமாற்றிட்டு உங்கள் மாஸ்டரை வந்து உள்ளே விட்டுருக்க அப்படி தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா.
மேக் வந்து இவங்கள சாப்பாடு கொடுத்துட்டு தீயை வந்து உள்ளே விடுறது தான் பிளான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீ வந்து குயிக்கிட்ட டெசர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இதெல்லாம் ரட்டி பார்த்துட்டு நீ ஒரு ஃபாக்ஸ் அப்படி தானே, இவங்க 2 பேத்துக்கும் டெசர்ட்டை கொடுத்து ஏமாற்றி உள்ளே வந்திருக்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தீ வந்து நான் உனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த டிஃபன் பாக்ஸில் இருக்குது, இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஒரு சைக்கிள் பெல் சத்தம் கேட்குது. இதை கேட்டுட்டு ஜாம் கிட்ட வந்து வெளியே என்ன போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜாம் வந்து என்ன சொல்கிறான்னா, வெளியே வந்து சைக்கிள் போகுது, அதில் போகிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ரட்டி வந்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு கேட்குறான். ஜாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்மக்கிட்ட அப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டி சொல்லிவிட்டு அந்த சைக்கிளை வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறான். அடுத்த நாள் காலையில் ரட்டி தூங்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் பெல் சத்தம் கேட்குது. அவனோட விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே தீ தான் வந்து சைக்கிளோட வந்து நிற்கிறான். குய்யும் ஜாமும் வந்து சைக்கிளை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரட்டி வந்து கீழே இறங்கி வரான். இதை எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீ என் கூட ரைடுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம குய்யும் ஜாமுன்லாம் வரோம் வரோம் அப்படின்றாங்க. உடனே இவன் சொல்கிறான், நான் வந்து உங்களை கூப்பிடல, நான் வந்து ரட்டியை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு கூப்பிட்றான். ரட்டி வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். தீ வந்து அப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி திருப்பி யூட்டன் போட்டுட்டு அங்கேயே வந்து நிற்கிறான். தீ வந்து திருப்பியும் என் கூட ரைடுக்கு வரியான்னு கேட்குறான். நம்ம ஜாமும் குய்யும் ஆமாம் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு திருப்பியும் அவன் சொல்கிறான், நான் ரட்டியை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. உடனே ரட்டி வந்து நான் திருப்பியும் வரல அப்படின்னு சொல்கிறான். திருப்பியும் தீ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ரட்டி அதை பார்த்துட்டு நீ யாருக்காக இந்த சைக்கிளை இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். நான் உனக்காக தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சைக்கிளை நீ வச்சுக்க, நம்ம எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்து நீ ஈவினிங் வந்துடு, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம தீ வந்து கிளம்புறான். தீ வந்து ரட்டியோட அங்கிளை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அங்கிள் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்து ரட்டியை பற்றி பேசணும்னு சொன்னதும் இவர் வந்து சர்வன் பாயை பற்றி நீ பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கோவப்படுறாரு. ரட்டி வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறது 2 நாட்டோட முடிவு, ரட்டியை பார்த்துக்கிற இடத்துல தான் இப்போ நான் இருக்கிறேன், அதனால தான் அவனை பற்றி கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கேன், நீங்கள் ரட்டிக்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்காங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதான் அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. ரட்டி என்னோடய வீட்டு சர்வெண்ட்டோட பையன், அவனெல்லாம் என்னோடய ப்ரொஃபஸராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம தீயும் இவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவங்க அப்படி பேசிகிட்டு இருந்ததை அவங்க வீட்டு சர்வெண்ட் வந்து கேட்டுருவாங்க. உடனே அவங்க மேலேயும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காக தானே வந்தீங்க, ஒட்டு கேட்குற வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, இனிமேல் இதை ஊரெல்லாம் போய் சொல்ல போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட் கையில் இருக்கிற பிளேட்டை பிடுங்கி அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீ வந்து அங்கே தடுக்கிறான். அதனால தீயோட மண்டையில் வந்து பிளட் வர ஆரம்பிக்கிறது. ரட்டி வந்து வெளியே கிளம்புறான். நம்ம ஜாம்கிட்டையும் குய்கிட்டையும் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் நடந்து தான் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து மே வரான். தீக்கு வந்து தலையில் அடிபட்டு காயம் வருது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரட்டி வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக தீ தீ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். ஒரு வழியாக தீயை கண்டுபிடிச்சிடுறான். உனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் தீ வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். திருப்பியும் நம்ம ரட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு நம்ம தீ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீ வர வழியெல்லாம் தீ தீன்னு தான் கூப்பிட்டுட்டு வந்த, என்னை மரியாதையாக கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கிறான். சரின்னு எந்திரிச்சு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அவன் அப்பவும் முடியாது, நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரட்டிக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதே தெரியாமல் சைக்கிள் கிட்ட வந்து நிற்கிறான். நம்ம தீ வந்து திருப்பி கூப்பிட்டு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நம்ம ரட்டி சொல்கிறான். தீ வந்து எனக்கு பதில் சொல்லு, எனக்கு 2வது சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசிக்கலாம் இதை பற்றின்னு சொல்கிறான். ஆனால் தீ வந்து முடியாது, நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீனா தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரட்டியும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ என்னை வந்து நார்மலாக கூப்பிடு, சாருன்னு கூப்பிடாம அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி நம்ம ரட்டி வந்து என்ன பண்ணுறான்னா, மையை வந்து டியர் மை அப்படின்னு கூப்பிட்ருப்பான்ல, அதுமாரி தீயை வந்து டியர் தீ அப்படின்னு கூப்பிட்றான். இதை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, என்னை வந்து தீன்னு மட்டும் பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு கேட்குறான். சரி நம்ம ரட்டி வந்து வெறும் தீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இதை கேட்டதும் நம்ம தீக்கு சந்தோஷம் தாங்க முடியல. திருப்பியும் கூப்பிடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ரட்டியை வந்து திருப்பி திருப்பி தீ தீன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இவன் என்னடானா எனக்கு கேட்கல, நல்லா சத்தமாக கூப்பிடுன்னு கேட்குறான். உடனே அவன் காதுகிட்ட வந்து தீன்னு கத்துறான். இதனால் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இது மாதிரி க்யூட்டான சீனோட இங்கே எபிசோட் 4 வந்து முடியுது. எபிசோட் 5 பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.